அதான் ஆவியானவர் சொன்னாரு, புது அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளு. பழைய அபிஷேகத்தை வச்சு வண்டி ஓட்டாத, பழைய அந்நிய மாச வச்சு வண்டியை ஓட்டாத. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நீ பலப்படு. அல்லேலூயா. அதான் பவுல் பாருங்க பெற்றுக்கொண்டா. பிலிப்பியர் புத்தகம் 4:13 வாசிக்கிறேன். பிலிப்பியர் 4:13 வாசிங்க. பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய. அந்த வார்த்தை எப்படி ஆரம்பிக்குது? என்னை பலப்படுத்துகிற, படுத்தினேன்னு சொல்ல. ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் பலப்படுத்திக் கொண்டே இருப்பார், பலப்படுத்திட்டே இருப்பார். எப்பெல்லாம் சோர்ந்து போறியோ, எப்பெல்லாம் விழுந்து போறியோ, அப்பெல்லாம் அப்பா வார்த்தையை அனுப்பி அவர் உன்னை பலப்படுத்தி கொண்டே இருப்பார். கரங்களை தட்டி ஆண்டவர் மையப்படுத்தும். அதான் போல் சொல்றான், என்னை பலப்படுத்துகிறவர். நீ சோர்ந்து போகும்போது அல்லேலூயா, அவர் தான் உன்னை பலப்படுத்துகிறவர். ஏன்னா சங்கீத புஸ்தகம் ஏசாயா புஸ்தகம் 40:29 வாசிங்களேன். ஆமா, 40:28-29 வாசிங்களேன். நீ அறியாயோ? 40ஆமா 40:28-20 வாசி வாசி. மீண்டும் கூட அந்த பஸ்ட் வாசிங்க. வாசிங்களா? பூமியின் கடையாந்திர வரைக்கும் சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவத்தை பெருக பண்ணுவார். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவாங்க. சோர்ந்து போறவங்க என்ன சொல்றாங்க? பலன் கொடுக்கிற தேவன். சோர்ந்து போயிருக்கலாம், ஆண்டவர் வார்த்தையை கொடுக்கறாங்க. எத்தனை பேர் சோர்ந்து போயிட்டீங்க? அல்லேலூயா. குடும்ப வாழ்க்கையில, ஊழிய வாழ்க்கையில எத்தனை பேர் சோர்ந்து போயிட்டீங்க? ஏசப்பா சொன்னாரே, சோர்ந்து போறவனுக்கு பலன் கொடுப்பேன். சோர்ந்து போயிட்டியா? என்னடா வேலைக்கு போறோமே, அல்லேலூயா, ஒரு வருமானத்தையும் காணோமே, கஷ்டப்பட்டு உழைக்கிறனே, எவ்வளவோ என் பிள்ளைகளுக்காக வேலை செய்யறேன், என் பையனுக்காக வேலை செய்யறேன், ஆனா அவங்க என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்களே. சோர்ந்து போயிட்டியா? அல்லேலூயா. ஆபத்து நாளில் சோர்ந்து போனால் உன் பலன் குன்றி போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. பலன் கொண்டு திடமனதாய் இரு. ஆமென். அல்லேலூயா. பிள்ளைகளை நீ பலன் கொண்டு திடமனதாய் இரு. உன்னை பலப்படுத்த கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. 29:11 வாசிங்களேன். சங்கீதம் 29:11. கர்த்தர் அவர் ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். என்ன கொடுப்பாருங்க? பலன் கொடுப்பார். கர்த்தர் அவர் ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவரை ஆசீர்வதிப்பார். பாருங்க, ஆண்டவர் சொல்லி பலன் கொடுக்கிறார். ஆமென். வேலை நீங்கள் பலவீனமா இருக்காங்க சொன்னா, பாஸ்டர் பலவீனமா இருக்கு பாஸ்டர். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இன்னொரு கேள்வி கூட உங்களுக்கு கேட்க, நமக்கு சரீர பலன் தேவையா, ஆவின் பலன் தேவையா? ஆவின் பலன், ஆவின் பலன். ஆமா, ரெண்டுமே தேவை. சூப்பர். என்ன தெரியும் தேவை? ஆவின் பலன். சரீரம் தேவையே இல்லை, நான் சாப்பிடவே மாட்டேன் பாஸ்டர். அல்லேலூயா. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஆவின் பலமா? ரெண்டு வேணும் பாஸ்டர். எதுக்கு வம்பு? இப்படினாலும் அப்படி சொல்லுவீரு, அது எதுக்கு ரெண்டு? ரெண்டையும் கேட்டா வேலை முடிஞ்சிருப்பேன். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க சொல்லுங்க சகோதரி, ஆவின் பலன் வேணுமா, சரீர பலன் வேணுமா? ரெண்டுமே வேணும் பாஸ்டர். எதுக்கு வந்தாய்? நீங்க சொல்லுங்க. ரெண்டுமே வேணும். ஆமா. அல்லேலூயா, அல்லேலூயா. தம்பி ஆவின் பலன் சொன்னாரு, ஐயா ஆவின் பலன் சொன்னாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இன்னும் அழுத்தியே கேட்க, கிறிஸ்தவனுக்கு என்ன தேவை?
இப்போ கொஞ்சம் அழுத்தியும் கேட்டேன். ஆவிக்குரிய பலன் வந்துட்டாரு. இதுக்கு மேல சொன்ன ரொம்ப அழுத்தியும் சொல்லிட்டாரு. ஆவி பலன் வேணும். இப்போ அப்பயும் 2 தான் பேச வேணும். வெறும் சும்மா அபிஷேகம் வச்சுக்கொண்டா கொஞ்சம் சரி நல்லா இருக்கும்ல. அல்லேலூயா அல்லேலூயா. 2 வேணும் அப்படின்னா இன்னும் நீங்க பாதி விசுவாசின்னு அர்த்தம். முழு விசுவாசியா ஆகு. அல்லேலூயா. யார் ஆவி பலன் சொல்றீங்களோ அவங்க தான் முழுமையான விசுவாசி. ஆமென். அல்லேலூயா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஆவிக்குரிய பலன் இருந்தா போதும், சரீர பலன் தானா வந்துடும். நல்ல ஜிம்முக்கு போறாங்க. அல்லேலூயா. உடம்புல கட்கட்டா இருக்கு. ஆனா திடீர்னு பார்த்தா 30 வயசு கூட செத்து போயிட்டான். சரி நல்லதா இருக்கு, உள்ள இல்ல, தற்கொலை பண்ணிக்கிட்டான். தெரியுமா? அதுவும் ஏன்னா உள்ள பலன் இல்ல, ஒரு பிரச்சனை கண்பன சோர்ந்து போயிட்டான். அல்லேலூயா. சரீர பலன் அப்படின்னா அது குண்டிதான் போகும். உள்ள பலன் தான் வெளியே ரெடியாயிடும். ஆமென். உள்ளான மனுஷன் பலப்படுந்த பைபிள் சொல்லுது, வேதமும் சொல்லுது, பவுலும் சொல்றான். அல்லேலூயா. உள்ளான மனுஷன் பலப்படும். வெளியே வேண்டாமா? பஸ் வெளியே தேவையா? ஆனா நீ உள்ள ரெடி பண்ணணும். நீ வெளியே ரெடி பண்ணு போனே, நான் ரெடி பண்ணவே மாட்டேன். முதல்ல உள்ள ரெடி ஆயிட்டா அதுவே உன்னை என்ன பண்ணும், வெளியே ரெடி பண்ணி வச்சு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் உள்ளான பலன் நமக்கு தேவை. இந்த உள்ளான பலன் தேவையை பெற்றுக்கொண்டுதான் 80 வயசுல மோசே ஊழிய ஆரம்பிக்கிறான். எத்தனை வயசுல? 80 வயசுல பலன், உள்ளான பலன், சரீர பலன் கிடையாது. அவன் போயிடுச்சு. அல்லேலூயா அல்லேலூயா. ஆனா உன்னதத்திலிருந்து அவனுக்கு ஒரு பலன் வந்தது. அதுவே உன்னதமான பலன். அல்லேலூயா. பலன் என்ன சொன்னது? கேள்வி. மோசே விட சொல்லுவாங்க, தாவீதின் பெரியவர், எலியாவின் பெரியவர் சொல்லுவார் இல்லையா? சொல்லுவாரே இல்லையா? அல்லேலூயா. சாலமோனின் பெரியவர். எத்தனை பேர் சொல்லிருக்காங்க இல்லையா? சரி, இப்ப நான் சொன்னேன், மோசேயை விட நீங்க பாக்கியவானா? மோசே தேவன் முகமுகமா பார்த்தா, நீங்க பாக்கியவானா பாக்கியம் இல்லையா? பாக்கியம். எப்படி சொல்றீங்க? அவரோட கூட மோசே முகமுகமா பேசணும் இல்லையா? அனுதினமும் பேசணும். அவனும் பேசணும். மோசே முகமுகமா பேசினானே. மோசேயை விட நீங்க பாக்கியவானா? செங்கல் கடந்துருவீங்களா? நீ சொன்ன ரைட் தான், பாக்கியம் ஓகே. அந்த அர்த்தம் என்ன கேட்க இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க. மோசேயை விட பாக்கியம் எப்படி சொல்லுங்க? நீ பாக்கியவானா பாக்கியம் இல்லையா? எப்படியுமே பேசுறோம். சரி, நீங்க சொல்லுங்க, மோசே விட பாக்கியமான இல்லையா? எப்படி? ரத்தம் சிந்தி இருக்கிறார், சொந்த பிள்ளையாய் மாத்த கரங்களை தட்டி மோசே விட நான் ஸ்பெஷலியா? தாவீதை விட நான் ஸ்பெஷல். ஏன்னா மோசே கர்த்தர் எனக்கு அப்பா. ஆமென். அவருக்கு எல்லாம் பலன் தான், எனக்கு பலத்தின் அபிஷேகம் தான் போதும். பலப்படுத்தினவரே வந்தார், உள்ள இருக்குது பலப்படுத்தின ஆவியானவரே எனக்குள்ள. இப்ப அவர் கொஞ்சம் தட்டி விட்டா போதும், அவர் போதும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. பாருங்க, மோசே அந்த உன்னதத்திலிருந்து வரக்கூடிய பலனை பெற்றுக்கொண்டு மாமிசம் அல்ல ஆவியில 80 வயசு ஊழிய ஆரம்பிக்கிறான். 40 வருஷம் வனாந்தரத்தில் நடக்கிறான். எத்தனை வருஷங்க? 40 வருஷம் வனாந்தரத்தில் நடக்கிறான். அல்லேலூயா. உபாகம புத்தகத்தை எடுங்க. சரிங்களா? உபாகம புத்தகம் 36 கடைசி 34:7 வாசி. பாரு, 80 வயசுல ஊழிய ஆரம்பிக்கிறான். மரிக்கும் போது 120 வயசு. வாசிங்க. மரிக்கிற போது இருந்தா என்ன இல்லையா? பலன். எப்படி? அந்த பலப்படுத்த அபிஷேகத்தை, இந்த பலத்தை டெய்லி வாங்கிட்டான். புரிஞ்சு கொடுங்க. மோசே டெய்லி ஆண்டவர் சமூகத்துல போய், ஆசாரியப்பு கூடத்துல போய் அந்த பலத்தை வாங்கி கொண்டான். அல்லேலூயா அல்லேலூயா. மலை உச்சிக்கு போய் அதிகாலமே எழுந்து அந்த பலத்தை வாங்கி கொண்டான். இப்ப நீ பலத்தை வாங்கணுமா, பலத்தின் அபிஷேகம் வாங்கணுமா? அப்ப நீ என்ன பண்ணா, அதிகாலையிலே பலத்தின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளு. அதுதான் காலையில் எழுந்துன்னு சொல்றது. அல்லேலூயா. பலன் தேவையில்ல, பலத்தின் அபிஷேகம். அப்ப
அப்பா இந்த நாள் முழுது நான் வேலைக்கு போறதுக்கு, இந்த நாள் முழுது ஊழியர் செய்யறதுக்கு எனக்கு அபிஷேகம் தாங்க.